பாடம், உலகத்தாம் பிள்ளை பெற்றுக்கிற மாதிரி நீ பிள்ளை பெற்றுக்க மாட்ட, உனக்கு ஆண்டவராகிய இரட்சகர் உன்னுடைய வயிற்றிலே பிறப்பார் என்று சொல்லி, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கிறிஸ்துவர்களே பேரே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விசுவாசிகள். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா எதை பார்த்தோம் அல்ல, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவோட கூட வாழலை, அவரோடு கூட நடக்கலை, அவரோடு கூட படுக்கலை, அவரோடு கூட உணவு உட்கொள்ளலை, அவர் நமக்கு நண்பராக இல்லை, எந்த உறவாகவும் இல்லை, நான் அவரை பார்க்கவே இல்லை. இன்றைக்கு எதற்காக உங்களுக்கும் எனக்கும் விசுவாசி என்று பெயர் என்று சொன்னால், நான் சொல்லுவேன், பார்க்காத ஒருவரை அந்த ஆவியை பெற்ற ஒருவர் இயேசு என்று நம்மிடத்திலே சுவிசேஷமாக சொல்லி ஏற்றுக்கொண்டவர் தான் இயேசு. ஆமென், அல்லேலூயா. விசுவாசத்திலே, இருதயத்திலே விசுவாசத்திலே ஏற்றுக்கொண்டு தான் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அநேக காரியங்களை நாம் விட்டு இருக்கிறோம். அநேக இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்கள் அநேகத்தை விட்டுட்டு வருவாங்க. அவர்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம், சொந்தக்கார சூழ்நிலை, ஒரு 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 நல்ல காரியத்துக்கு போகணுன்னாலும் கஷ்டம், இவைகளெல்லாம் அநேக காரியங்கள் இருக்குது. எதற்காகனா நம்முடைய விசுவாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். எதற்கு இந்த விசுவாசம் அப்படின்னா, நம்மை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நம்மை மாற்றுவதற்காக. ஆமென், அல்லேலூயா. இந்த விசுவாசம் நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? இந்த பைத்தியமான ஆராதனை எங்கே கொண்டு போய் நம்மளை சேர்க்கும்? அதான் பவுல் சொல்கிறார், இயேசுவை குறித்ததான உபதேசம் கெட்டு போவர்களுக்கோ அது பைத்தியமா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. விசுவாசிக்கப்படுகிற நமக்கோ தேவன் பலனாய் நித்திய ஜீவனாய் இருக்கிறது. ஆகையினாலே விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவர்கள் உனக்கு நிறைவேறும். இந்த கால வேளையிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, நமக்குள்ளாக ஒரு நல்ல விசுவாசம் இருக்குமானால் ஆண்டவர் இந்த கால வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பாக்கியவதியும் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தரால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் உங்களுக்கு ஒவ்வொன்றும் உங்கள் குடும்பத்தில் நிறைவேறும். ஆமென். நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நிறைவேறும். அல்லேலூயா. நம்ம வீட்டிலே நிறைவேறும், நம்ம ஆவியிலே நிறைவேறும், நம்முடைய ஆத்மாவிலே நிறைவேறும். நிச்சயமாக சொல்லுவேன், விசுவாசிக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். நமக்காக சொல்லப்பட்டவர்கள் இந்த பூலோகத்துக்குரியவர்களும் பறவைகளும் பரலோகத்துக்கு உள்ளப்பட்டவர்களும் உங்களுக்காகவும் எனக்காகவும் நிறைவேறும். அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். நம்ம பாக்கியவான்கள். அல்லேலூயா. நம்ம பாக்கியவான்கள். இவ்வுலக பாடுகள் கொஞ்ச காலம், இனி வரப்போகிற நித்திய கனமகிமைக்காக நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஆமென். அதனால வேதம் சொல்கிறது, அவளை பார்த்து, அவளுக்கு ஒன்றும் தெரியாது, திருமணத்துக்காக ஆயத்தம் பண்ணுகிற ஒரு பொண்ணு, இளம் பெண், கன்னிகை, அவளை பார்த்து விசுவாசத்திலே பாக்கியவதி, உன் மேலே பரிசுத்த ஆவியான நிழலாடுவார், உனக்கு ஒரு குழந்தை பிறகும், அது உலகத்தினுடைய இரட்சகராக இருப்பேன்னு சொன்னோன்னே சொல்லுகிறா, நான் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவருக்காக ஒர்க் பண்ணிக்கிறேன். இங்கே பின்னாடி கல்லடி வரும் அவளுக்கு. ஒரு திருமணமாகாத ஒரு காரியம் ஒரு பெண்ணுக்குள்ளாக நடக்குமானால் இஸ்ரவேல் சந்ததியில் கல்லெறிந்து நடு ரோட்டில் நிற்க வச்சு கொன்னுடுவாங்க. அதுதான் அங்கே தண்டனை. ஆனால் இவள் திருமணமாகாமலே பிள்ளை பெற்று போகிற ஒரு ஸ்திரீ, அவள் சொல்கிறாள், என் ஆவி ஆத்மா சரீரத்திலே கர்த்தருக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். 10 மாதம் சுமந்தா, எந்த கல்லடி அவளை அணுகலை. ஆமென். பாக்கியவதியாய் தன் கர்ப்பத்துக்குள்ளாய் மாறினால் கர்த்தரால் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நமக்கு நான் விசுவாசியாக இருப்பதினாலே ஆண்டவர், நாம் பாக்கியவதியும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக சொல்லப்பட்டவைகளை எல்லாம் நிறைவேறும். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள், என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 23வது அதிகாரம் 19, 20 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா? அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறார். அதை நான் திருப்ப கூடாது. அதை நான் திருப்ப கூடாது. பொய் சொல்ல
நான் சொல்லுவேன், இந்த இந்த பலிபீடத்தண்டை பொய் சொல்ல மனுஷன் அல்ல. விசுவாசத்திலே நீ பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டது உனக்கு எல்லாம் நிறைவேறும். இந்த பலிபீடம் பொய் சொல்லாது. ஆவியானவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் மனம் மாற மனுஷரும் அல்ல, சொல்லியும் செய்யாதும் இருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ. இதோ நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவருடைய பிள்ளைகள், அவர் உங்களுடைய வாழ்க்கையை சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். மூன்றாவது காரியம், யாக்கோப்பினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். யாக்கோப்பினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நமக்கு செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசிக்கிற நமக்கு பாக்கியவதியாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அவராலே சொல்லப்பட்டவைகள் நமக்கும் நம்ம சந்ததிக்கு எல்லாருக்கும் நிறைவேறும். ஆனால் இந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரியை இல்லாத விசுவாசம். இந்த விசுவாசம், இந்த பாக்கியம் ஆண்டவரால் சொல்லப்பட்டது நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பிள்ளைகளே சந்ததியிடத்திலே நிறைவேறும்னா கிரியை இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. கிரியைகளோடு கூட இருக்கிற ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல, கிரியை இல்லாத விசுவாசம் நம்மை பாக்கியவான்களாக மாற்றாது. சொல்லப்பட்டகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. கிரியைகள் இருக்கிற விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் எல்லாருக்கும் உண்டு. பிசாசுகளும் கர்த்தரை ஆண்டவர் என்று நம்பினது. விசுவாசம் எல்லாருக்கும் இருக்கு. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல தெய்வம். கிறிஸ்தவர்களை பார்த்து கெட்டவர்கள் என்று சொல்லலாம் ஈஸியா. அதற்கேற்ற நடக்கையும் நமக்கு இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒருவனும் அவர் கெட்டவர் என்று சொல்லவே முடியாது. தெரியுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒருவரும் அவர் மோசமான தெய்வம் அப்படின்னு ஒருவராலும் எதிர்க்கிறவராலும் சொல்ல முடியாது. அத்தனை நல்ல தெய்வம். உலகமே விசுவாசிக்குது ஆண்டவரை. இன்னைக்கு அநேகர், ஒரு காலம் இன்றைக்கு குறைந்து விட்டது. ஒரு காலத்தில் ஒரு சபை இருக்குமானால், சபை ஆராதனையிலே கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அவர்களுக்கு பலவீனமானால் ஓடி வந்து சபையிலே ஜெபம் பண்ணுகிற ஒரு பெரிய கூட்டம் உண்டு. விசுவாசிகள் விசுவாசிப்பாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் சுகம் கொடுப்பார். நான் சொல்லுவேன், இந்த சபையில் ஒரு சிலராக நாம் இருந்தாலும் இந்த சபைக்கு வந்து நன்மை பெற்றவர்கள் எத்தனை பேர் தெரியுமா உங்களுக்கு? இந்த சபைக்கு வந்து நன்மை பெற்றவர்களுக்கு அநேகர் இருக்கிறார்கள். நன்மை பெற்றவர்கள், சுகத்தை பெற்றவர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். அவர்களுக்கெல்லாம் சொல்லுவதும் இல்லை நாங்கள். அவர்களை இதை காட்டி பயமுறுத்துவதும் இல்லை. இதை காட்டி அவர்களை வழியை அழைப்பதும் நம்ம இல்லை. அப்போ விசுவாசம் உலகத்துக்கெல்லாம் இருக்குது. என்ன இருக்கணும் அப்படின்னா, விசுவாசியே நீ பாக்கியவதி, சொல்லப்பட்டது நிறைவேறும்னா கிரியைகளுக்கு உண்டான விசுவாசம் நமக்கு இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. கிரியை நமக்குள்ளாக இருக்கணும். அப்பார்ட்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க. என்னை பார்த்து அடிக்கடி எங்கள் சொந்தக்காரெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா நான் மாத்திரமே ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறேன். என்னை பார்த்து எல்லா சொந்தக்காரும் சொல்லுவாங்க, அவருக்கு என்னப்பா, உங்களுக்கு தான் தெரியுமே, என்ன சொல்லுவாங்க, நீங்கள் கூட சொல்லுவீங்க, அவருக்கு என்னப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் ஒன்று நீங்கள் அறியணும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்ததுனாலையோ சம்பளம் போட்டதுனாலையோ நான் இன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு சாப்பிடல. அதுக்குள்ள என்ன இருக்கு? நிக்சன் எவ்வளோ கிலோமீட்டர் வேலைக்கு போறாரு சொல்லுங்க, எவ்வளோ கிலோமீட்டர் வேலைக்கு போறாரு? நான் தான் ரொம்ப கிலோமீட்டர்னா அவர் அதை விட கிண்ண சாதனை படிச்சுட்டாரு. போனாதான் ஒரு அப்பாயின்மெண்ட் வேலை கொடுத்து 50,000 சம்பளம் சிஸ்டர் உங்களுக்கு அப்படின்னு சோத்துறோம். நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு படுத்துட்டு இருந்துட்டு, தெரியுமா உங்களுக்கு?
எனக்கு ஒரு பொறுப்புள்ள வேலை கொடுத்துருக்குறாங்க, என்னை நம்பி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதுக்காக கொண்டு வந்து நேற்றைய தினம் கூட அதில் நான் கவனித்தேன். வீட்டுக்கு கொண்டு வந்து வேலை செஞ்சேன், தூக்கம் இல்லை ரெண்டும். அப்போது என்னதான் இருந்தாலும் போனாதான் இல்லைங்களா. பிரதர் ஒரு லாரியை வாங்கி வச்சுட்டாரு, அதோட விலை வந்து லட்சக்கணக்கில் இருக்குது. தினமும் நல்லா தொலைச்சி வச்சுட்டு லாரி லாரி சோத்துறோம்னா என்ன ஆகும்? வட்டி மேலே வட்டி ஆகி கடன் மேலே கடன் ஆகிடும். ஆமாம். அவர் வேலைக்கு போயிருக்கிறதால சந்தோஷப்படுறதா இல்லை சபைக்கு வராதனால வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியல. கர்த்தர் நல்ல வேலையை கொடுக்கட்டும். அது ஒரு வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அதுனா கிரியை இல்லாமல் நான் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாலும் வேலைக்கு போகாமல், வேலை செய்யாமல், கற்றுக்கொள்ளாமல், திட்டு வாங்காமல், அங்கே அமர்ந்தில்லாமல் 8 மணி நேரம் 9 மணி நேரம் நான் வேலை செய்யாமல் எனக்கு சம்பளம் வராது. நான் யாரு? ஐஎம்ஏ சொல்லுங்க, நான் யாரு? ஐஎம்ஏ கவர்மெண்ட் சர்வன்ட். சம்பளம் எதை வச்சு கொடுக்குறாங்க? கவர்மெண்ட் சர்வன்ட்டு வச்சு கொடுக்குறாங்களா இல்லை வேலைக்கு போய் வேலை செய்யறதுனால கொடுக்குறாங்களா? விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி, ஆண்டவர் சொல்லப்பட்டது உன் வாழ்க்கையில் நிறைவேறும். விசுவாசம் என்பது வேலையாக வைத்துக் கொள்ளுங்க. நான் சொல்லுவேன், கிரியின் மூலமாய் நீ பாக்கியவதியாய் ஆண்டவரால் உனக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைவேறும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக அழைக்கிற. கிரியைகளிலே முக்கியமான கிரியை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ரத்தின சுருக்கமாக ஒரு 3 காரியங்களை உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசி. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் பாக்கியவான்? சொல்லுங்க, யார் பாக்கியவான்? விசுவாசத்திலே நீ பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். யாரு பாக்கியமா? கர்த்தருடைய வார்த்தையிலே இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமா. ஆமென். இந்த வசனம் அப்படிப்பட்டது. நாம் நிலை நிற்கிறது வசனம், ஆண்டவர் கொடுத்தது வார்த்தை. சொல்லுவேன், இன்றைக்கும் ஆண்டவருடைய வல்லமை குறைந்து போகலங்க. நீங்க வார்த்தையை பிரசங்கித்து கொண்டு இருக்கிற போதே சுகமடைகிற கூட்டம் உண்டு. அப்படி ஒரு வல்லமை உள்ள வார்த்தை இது. சுட்டெரிக்கிற வார்த்தை, நம்மை மாற்றுகிற வார்த்தை, மறுரூபப்படுத்துகிற வார்த்தை. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமானா சபையில் மைக்கு வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. யாருடைய பெருமைக்காகவும் அல்ல. இந்த வசனம் உட்கார்ந்து கேட்கிற உங்களுக்கு மாத்திரம் அல்ல, எனக்கும் சேர்த்து தான் கர்த்தர் பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருந்து இரவும் பகலும். என் மனைவி மேல நான் பிரியமா இருந்தா என்ன பண்ணுவேன்? சொல்லுங்க. இல்ல அவங்க என் மேல பிரியமா இருந்தா என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க. தியானமா இருப்பாங்களா இல்லையா? எங்க போனாரு, என்ன சாப்பிட்டாரு, எப்படி போனாரு? தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமா. நான் சொல்லுவேன், நம்முடைய வழிகள் எல்லாம் எழுந்தது முதல் கொண்டு முடிக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியமா. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ஆண்டவருடைய வசனம். அது நம்மை நிலைநிறுத்துகிறது. நம்மை செய்கிறது சரியா அல்லது தவறா என்று நிலைநிறுத்தி தராசிலே நம்மை நிறுத்துகிற வசனம். ஒவ்வொரு காரியமும் நம்ம இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், 2 பக்கமும் வெட்டக்கூடியது. இதிலே தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமா. தியானம் என்று சொல்லுவோமானால், நான் சொல்லுவேன், ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு தியானம் செய்கிறது மாத்திரம் அல்ல. காலையில் இருந்து ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் வசனத்துக்குள்ளாக நடக்கிற பிள்ளையாக மாறணும். எதற்காக இங்கே வசனம் சொல்கிறோம்? வசனம் எதற்காக ஆண்டவர் பேசுகிறார்? இந்த காதலை வாங்கி அந்த காதலை விடுவதற்காக அல்ல. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு அநேகர் பாக்கியவான்களாக தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதாக இருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வசனத்தை ஏதோ கடமைக்காக சபைக்கு வந்து போகிறவர்களாக நாம் இருக்கிறோம். நான் உண்மையாக மிகவும் தாழ்மையாக உங்களிடத்திலே சொல்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு இன்றைக்கு நான் தைரியமாக நான் உங்களுக்கு முன்பாக சாட்சியாக சொல்ல முடியும். வேத வசனத்திற்காக மிகவும் கடினப்பட்டு போவோம் சபைக்கு.
எவ்வளவோ தூரம் இருக்கும், பிரயாணம் போக்குவரத்து வசதி இருக்காது. ஆனால் நான் சொல்லுவேன் 45 நிமிஷம் எங்கள் பாஸ்டர் உபதேசம் பண்ணாலும் அன்றைக்கு எனக்கு ஒரு வார்த்தை இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அந்த வார்த்தையிலே வந்து தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். அதிகாலை வேலையிலே எழுந்து ஜெபம் முடித்துட்டு கர்த்தர் உங்களிடத்திலே பேசுவாரானால் சொல்லப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இருதயத்திலே இருக்கணும், இருதயத்திலே இருக்கணும். எனக்கு தெரிந்த ஒருவர், அவர் நாயுடு குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டார், ஒரு சபைக்கு சென்றார். அவர் இன்றைக்கும் பல வருஷங்கள் ஆயிடுச்சு, 35 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கும் சொல்லுவார், ஐயா நான் சபைக்கு போய் உக்காந்தேன் ஐயா, அந்த பாஸ்டர் ஒரு வசனம் பேசினார் ஐயா, ஒரு வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு புறப்பட்டது ஐயா, அந்த வார்த்தையை அந்த பிரசங்கத்தை அப்படியே நினைவு கொண்டு சொல்லுவார். 35 வருஷம், 35 இயர்ஸ். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அலங்காரங்கள் நமக்கு முன்பாக இருக்காது, ஆடம்பரங்கள் நமக்கு முன்பாக இருக்காது. நீங்கள் எதை சுமந்து கொண்டு போக வேண்டும் என்றால் சபைக்கு வந்துட்டு வார்த்தையை சுமந்து கொண்டு போகணும். கீழ்ப்படிகிறவர்களாக மாறணும், வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவர்களாக மாறணும். வார்த்தையை நிறைவேற்ற உங்க வாழ்க்கையில நீங்க பாடுபடணும். சத்தியத்தை நான் சொல்கிறேன், பாக்கியவான்களா இருப்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்காக சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் நிறைவேறும், நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். நாம அதை நிறைவேற்றினாலும் கர்த்தர் நமக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, நமக்காக வைத்திருக்கிறதை நிறைவேற்ற அவர் வாஞ்சியா இருக்கிறார், அதை கொடுக்க அவர் சித்தமா இருக்கிறார். ஆண்டவரிடத்திலிருந்து வருவது ஒன்றும் நமக்கு குறைவற்றதாகவும் மேன்மை உள்ளதாகவும் மகிமை உள்ளதாக இருக்கும். இரவும் பகலும் முதலாவது கிரியை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபையிலே கர்த்தர் கொடுக்கிற வசனம். நீங்கள் வேதத்தை வாசிக்கிற போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமா. உங்களால சொல்ல முடியுமா போன வாரம் என்ன வசனம் கேட்டீங்கன்னு? வராதவங்களை விடுங்க, வந்தவங்க கிட்ட கேட்க முடியுமா போன வாரம் என்ன வசனம் கேட்டீங்க சொல்லுங்க. சிஸ்டர் சிரிச்சிட்டாங்க முன்னாடியே. நிக்சன் ரொம்ப சந்தோஷம், சுபாக ரொம்ப சந்தோஷம். நல்ல வேளை நான் 3 வாரமாக 4 வாரமாக சபைக்கு வரல. நிக்சன் ரொம்ப சந்தோஷம். நிக்சனுக்காக தான் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தாரு, ஆனால் நிக்சன் வரல. சோத்ரு, அல்லேலூயா. கல்யாணம் பண்ணுறதுக்கு ஞானஸ்தானம் எப்படி எடுக்கணும் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். ஞானஸ்தானம் இல்லாமல் சுபா முடிச்சிட்டாங்க கல்யாணத்தை. அதனால் இப்போ ஞானஸ்தானத்தை கொண்டு கொஞ்சம் மங்கி போயிட்டார். பாஸ்டர் பிரதர் எப்போ அப்படிதான் நேரடியாக திட்டிடுவார் அப்படின்னு நினைக்கிறா போல. சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த வாட்சி நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், எங்கள் பாஸ்டர் சொன்னதெல்லாம் நான் செஞ்சுட்டேன்னு நான் சொல்லலை, வேதம் சொன்னதெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேற்றிட்டேன்னு நான் சொல்லலை. ஆனாலும் அது மேலே தியானமாக இருந்து அதுக்காக கொஞ்சம் நம்ம பிரயாசப்பட்டு இதை நிறைவேற்றணும்னு துடிக்கிறோம் பார்த்தீங்களா, ஆண்டவர் அதை அறிவார். ஆமென். முதலாவது கிரியை வேதத்தில் தியானமாக இருக்கணும், என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நடக்கணும். நான் சொல்லுவேங்க, எத்தனை அடிக்கடி மனபாரப்படுறது, அநேக ஜனம் இங்கே வந்தது வேதத்தினுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்தது. சில பேர் வசனத்தை கேட்காம போயிட்டாங்க. இந்த வசனம்லாம் நமக்கு ஒத்து வராது, இந்த வசனம் நமக்கு சூட் ஆகாது, இந்த சபையிலிருந்து கொடுக்கப்படுகிற வசனம் நமக்கு ஒத்து வராது, இது போல நடக்க முடியாது என்று அநேகர் ஆண்டவர் பிரசங்கிக்கிற போதும் அப்படித்தான். இவன் சொல்வதை யார் கேட்பா, இதெல்லாம் நடக்க முடியுமா? ரட்சிப்பை உதாசீனப்படுத்தினார்கள். சொல்ல, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வசனத்தை ஒவ்வொன்றும் கண்ணியமாக உங்கள் இருதயத்தில் வச்சு நடக்க பிரயாசப்படுங்க. கர்த்தரெடுத்த பலத்தை கேளுங்க, நிச்சயமாக ஆண்டவர் தருவார். ஜெபம் பண்ணணுமா, ஆராதிக்கணுமா, பாடல் கற்றுக்கொள்ளணுமா, சபைக்கு சரியாக வரணுமா, அது என்ன சிஸ்டர் உங்களை விட அதிக வயது எனக்கு, அந்தம்மா விட்டுருங்க. ஒவ்வொரு நாளும் என்ன ஆண்டவர் ஆராதனையில் எவ்வளவு வேலை பலு ஒரு நாளும் இங்கே நிறுத்துறாரு, ஏன் உங்களை நிறுத்த மாட்டேன்றாரு சொல்லுங்க? ஏன் உங்களை நிறுத்த மாட்டேன்றாரு? ஏன்னா அந்த வசனம் நமக்குள்ள ஆழமா இல்லை, வசனத்தை நிறைவேற்றுகிற எண்ணம் நமக்குள்ளா இல்லை. அதுலனே
நீங்கள் ஒரு உங்களுக்கு பிரியமான ஒரு இடத்துக்கு போகணும்னா எத்தனை பலவீனம் இருந்தாலும் உங்களால் முடியும். அப்படி தானே? அல்லேலூயா, முடியும். ஆனால் உங்களுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா எத்தனை நல்ல பலத்தோடு கூட இருந்தாலும் உங்களால் முடியாது. உண்மை தானே? சொல்லுங்கள், உண்மை தானே? தேவ சமூகம் பிரியமாக இருக்கணும். நீங்களும் உங்கள் ஆண்டவரும் யாரும் இல்லை. 100 பேர் கூட்டம் இல்லை, 50 பேர் கூட்டம் இல்லை, 1000 பேர் கூட்டம் இல்லை. நீங்களும் எதுக்கு சபைக்கு வரோன்னா நானே ஆண்டவரும். ஆமென். சபைக்கு வந்து ஆராதனை நடத்துகிறவங்க போதிக்கிறவங்க இல்லைன்னா கூட நீ பாண்டு 2 பாட்டை பாடிட்டு போகிறது தான் கர்த்தருக்கும் உனக்கும் உள்ள உறவு. அல்லேலூயா, ஆமென். நான் சொல்லுவேன், முதலாவது கிரியை வேதத்தில் நீங்கள் என்ன ஆண்டவர் உங்களோட சில சமயத்தில் நீங்கள் வேதம் வாசிக்கிற போது ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக உங்களிடத்தில் பேசுவார். மகளே நீ இதை நிறைவேற்றிடு, மகனே நீ இதன்படி கீழ்ப்படிஞ்சிரு, நான் உன்னை பாக்கியவதியா, நான் சொன்னதை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சில காரியங்களை நம்ம ஸ்பெசிஃபிக்காக இதில் நீ மாறு. ஸ்பெசிஃபிக்காக யூ ஹவ் சேஞ்ச் திஸ், பர்டிகுலர்லி யூ ஹவ் சேஞ்ச் திஸ் ஒன் அப்படின்னு வர ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் உண்டு, சபையில் பேசுகிற காரியம் உண்டு. நான் சொல்லுவேன், அவைகளை எல்லாம் நிறைவேற்ற நீங்கள் ஒரு டாக்டர் ஒருத்தர் ஒன்றுமே இல்லைங்க, ஒரு ஜலதோஷம் அது எத்தனை நாளைக்கு இருக்கும்? கூட்டிகிட்டு போகிறோம் குழந்தைங்கள, டாக்டர் சொல்கிறது என்ன சொல்லுவோம்? இரவும் பகலும் தியானமாக இருப்பான்ல, குழந்தை 10 மணிக்கு 11 மணிக்கு ஆழ்ந்தாலும் எழும்பி வாயில் போட்டு தண்ணி ஊற்றுருமா இல்லையா? சொல்லுங்க. 3 நாளில் வருகிற கோளுக்கு இந்த பாடு உங்களுக்கு. அப்போ உங்கள் ஆத்துமாவும் சரீரமும் மீட்கப்படும் நாளுக்கென்று, இந்த வாழ்க்கையிலே வாழ்கின்ற நாளுக்கென்று உங்கள் ஆத்துமாவும் சரீரமும் ஆயத்தப்படுகிறது வேத வசனம். சுகப்படுத்துவது வேத வசனம். முள்ளாய் குத்துகிறது தேவ வசனம். உன்னை மறுரூபமாற்றுகிறது தேவ வசனம். நகர்மையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. விசுவாசிக்கிறவன் யார் என்று சொல்லுவோமானால் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவன். இப்போ நான் பேசுகிறது என் சொந்த கதையோ என் சொந்த லாபத்துக்காகவோ நான் பேசலை. அல்லேலூயா. எப்பவுமே நாங்கள் பேசலை. இது நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாக இருக்கும்படி தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கை கொள்ளுங்க. தேவனுடைய வசனம் யார் நல்லா இருக்கிறதுக்காக? தேவனுடைய வசனத்தை நீங்கள் கை கொள்ள வேண்டும். எதற்காக என்றால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் சந்ததியும் பாக்கியவான்களா தேவன் உங்களுக்காக நியமிக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்த வசனங்களும் உங்கள் குடும்பத்தில் நிறைவேற்றுவதற்காக இந்த வசனத்தை கை கொள்ளுங்க. இந்த வசனத்தை காப்பாற்றுங்க. இந்த வசனத்துக்கு உயிர் கொடுப்பது யார் என்று சொல்லுவோமானால் விசுவாசிகளான நாம். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் ஜீவனுள்ள வசனம். தேவனுடைய வசனமானது ஜீவன் உள்ளதும் விலையேற பெற்றதும் இருபுறமும் கருக்கொள்ளப்பட்டதும் இருதயத்தின் ஆலோசனையும் நினைவுகளையும் வரையறுக்கத்தக்கதாக இருக்கும். அதுதான் வசனம். இருதயத்தின் நினைவுகளையும் ஆலோசனைகளையும் வரையறுக்கத்தக்கது. நாம் நினைக்கிற போதே, நாம் செய்கிற போதே ஒரு எண்ணம் வரும், இந்த காரியத்தை செய் என்று சொல்லி வசனம் சொல்லும். இது வேதத்துக்கு மாறானது, இது கர்த்தருக்கு விரோதமானது என்று நம்மை புடமிட்டு பார்க்கிற வசனம். இதை செய்யலாமா, இதை கடன் வாங்கலாமா, இதை வட்டிக்கு வாங்கலாமா, இந்த காரியத்தை இவர்களிடத்தில் பேசலாமா, கணவனை இப்படி தூஷணமா பேசலாமா, மனைவி இப்படி தூஷணமா பேசலாமா, அன்பில்லாம நடக்கலாமா, சுயநலமா இருக்கலாமா, நம்ம சுயநலமா, நம்ம சுயம், நான் சுயம். வசனம் சொல்லும், அடி பைத்தியக்காரி, அடி பைத்தியக்காரங்களே, வாழ்க்கையில் நீ சுயநலமா இருக்காது. நான் சொல்லுவேன், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுலே நம்ம சுயநலமா இருக்கக்கூடாதுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வசனத்திலிருந்து தான் சொல்றோம். நம்ம கஷ்டப்பட்டு ஒரு 10,000 சம்பளம் வாங்கினோம்னா அதில் முழுவதும் சுயநலம் இருக்கக்கூடாது. அந்த கொஞ்சத்தில் ஒரு பொது நலனும் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்படி இருந்ததுனால தான் நாம் இங்கே ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அப்படி இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். நான் அப்படி தான் ஆண்டவர் ரட்சித்து என் எல்லைகளை கொஞ்சம் சமாதானமாக மாற்றின உடனே ஒரு சின்ன ரூமு கூட என்னால் இருக்க அனுமதி கிடையாது. நானும் என் 3 சகோதரிகளும் நாங்கள் இருக்கிற போது. ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுவேன், எத்தனையோ மூளைகளை எனக்கு கொடுத்துருக்கிறார். இந்த மூளை கூட எனக்கு போதும், இந்த மூளை எனக்கு கிடைக்கலங்க.
நாங்கள் இருந்த வீட்டில் மழை பெய்தது என்று சொல்லுவோமானால் நான் சொல்லுவேன், கீழே இருந்து தண்ணி வந்துடும். கோணி பையெல்லாம் போட்டு அடைச்சி உள்ளே வைப்போம், மண்ணு தர. அநேக கோணிகளை அந்த ஓல்ஸில் போட்டு மூடிட்டு அது மேலே பாயை போட்டு பெட்ஷீட்டை போட்டு படுத்த நாட்கள் உண்டு. ஓலை குடிசையில் இருந்து மண் சேவர் அப்படியே வழிந்து விடும், அந்த மண்ணெல்லாம் கரைந்து போகும். சில அந்த கதகதப்பான அந்த இரவு சமைத்த அந்த அடுப்பின் கதகதப்பிலே அந்த அடுப்பின் கீழே படுக்க சண்டை போட்டு கொண்டு படுப்போம். ஏன்னா அத்தனை குளிரும், அத்தனை குளிராக இருக்கும். அடுப்புக்காக சண்டை போட்டிருப்போம். ஏன்னா அந்த நைட்டு இரவு சமைத்த அனல் இருக்கும். அந்த பக்கத்தில் போய் தலையணை வைத்து படுக்கிற ஒரே ஒரு மூளை தான் எங்களுக்காக இருந்தது. நான் சொல்லுவேன், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற போது சுயநலம் இல்லாமல் அதை நாம் பிரித்து கொடுக்கிற போது இது எங்கே கற்றுக்கிட்டேன்? இது ரொம்ப நல்லவர், பிறந்த போதிலிருந்து அவர் ரொம்ப நல்லவர் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க. இந்த வேதத்திலிருந்து இதில் தியானமாக இருக்கிறது மூலமாக நான் கற்றுக்கொண்டேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ சுயநலமாக இருக்காது. சுயநலம், மாமியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க, பிள்ளைகளே பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க. நான் ஒன்று சொல்லுகிறேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்திலே நான் சுயநலமாக இருக்கக்கூடாது. மற்றவருடைய கஷ்டத்தில் வாழ்கிற நான், மற்றவர்கள் சம்பாதித்து வைத்ததில் வாழ்கிற நான் உதாரணத்துவமாய் நேசிக்கிறவளாக இருக்க வேணும். இல்லாட்டி நமக்கு அது, நான் சொல்லுவேன், பாக்கியமாக இருக்காது, அதுவே சாபமாக மாறிவிடும். ஆமென். நான் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தைகளெல்லாம் உங்கள் இருதயத்தில் வைங்க. உங்கள் நல்லதுக்காக நான் சொல்லுகிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு குறிப்பிட்ட சம்பளத்தை சம்பாரிச்சுட்டு வைத்தாலும் முழுவதும் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் சுயநலமாக இருக்காதீங்க. அதில் கொஞ்சம் பொது நலத்திலே நீங்கள் பாருங்கள். அதை விட மோசம் என்ன, சாபத்தை வர வைக்கக்கூடாது. என்னென்னா, நம்ம மூதாதையர் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதில் ஆயா உட்காந்துட்டு, ஆயா படுத்துட்டு, ஆயா சாப்பிட்டுட்டு இருக்கிறதுல சுயநலமாக இருக்காதீங்க. எந்த மூதாதையர் உங்களுக்கு சம்பாதித்து வைத்தாங்களோ அவர்களை கண்ணியமாக நடத்துங்க, அன்பாக நடத்துங்க, அவர்களை நல்லா பார்த்துக்குங்க. என்றென்றைக்கும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வாழ வைக்கும், பாக்கியவான்களாக வைக்கும். ஆனால் யாரோ ஒருத்தர் சம்பாதித்தில் நாம் குளிர்காய்ந்து கொண்டு அவர்கள் மேலே நீ கவனமாக இருப்பா என்றால், நான் தைரியமாக இந்த பலிபீடத்திலே சொல்லுவேன், அது எனக்கு சாபமாக முடியும், என் பிள்ளைகளுக்கு சாபமாக முடியும். குறித்து வைத்துக்கொள்ளுங்க, அன்பாக இருங்க, உண்மையான நேசமாக இருங்க, முடியாதவர்களை கவனிங்க, கஷ்டத்தோடு கூட இருக்கிறவர்களுக்கு உங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் எது சொல்லுது அப்படின்னா, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. நீங்கள் என் பேச்சை கேட்க வேண்டாம், கர்த்தருடைய வசனம் அப்படி சொல்லுகிறது. நீ உன்னை நேசிப்பது போல் பிறரையும் நேசி. நீ நேசிக்க வேண்டியவங்களே நேசிக்காம இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? உன்னை நேசிக்கிறவர்களே பிறரையும் நேசித்தா ஆசீர்வாதம். உன்னை நேசித்து எல்லாவற்றையும் செய்கிறவர்களே நீ நேசிக்காம போனா அது என்னது? சொல்லுங்க, 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 பயப்படாதீங்க, சொல்லுங்க. என்ன சாபம்? உனக்கு சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு வயிற்ற கட்டி வாயை கட்டி, நான் தைரியமாக சொல்லுவேன், நிக்சன் தம்பி ஆனாலும் சொல்லுவேன், சித்தாவானாலும் சொல்லுவேன், இல்லை எங்கள் பிள்ளைகள் ஆனாலும் சொல்லுவேன், வருகிற காலத்தில் ஒரு 1/4 கிரவுண்டு லேண்டை வாங்கி அதில் ஒரு கொளுத்துக்காரனை கூட்டின்னு வந்து நீ பணம் வச்சிருந்து ஒரு வீடை கட்டினாவே கஷ்டம். சிஸ்டர் கட்டுனுங்கிறாங்க, அவங்களுக்கு அனுபவத்துக்கு கஷ்டங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம், அழ வச்சிருவாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த சபையை நான் கட்டுகிற போது எத்தனை நாள் நான் அழுது இருக்கிறேன் தெரியுமா? எதுக்காக? பணம் இல்லை, குறைவு வைக்கல ஆண்டவர். எனக்கு இருதயத்திலே ஆர்வத்துக்கு குறைவு வைக்கல, பணத்தை கொற்றதிலே எந்த சந்தோஷம். நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் கர்த்தருக்கு செய்வதில் சந்தோஷம். சில காரியங்களை கல்தச்சர் வேலைலாம் என் பிள்ளைகள் செஞ்சிருக்கிறாங்க, கை செவந்து போக. நாங்கள் ஒருவரும் இதெல்லாம் பெயிண்ட் அடிச்சதெல்லாம், இந்த ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சதெல்லாம் நானும் என் பிள்ளைகளும் தான். இன்றைக்கும் அதை கர்த்தருக்காக செய்வதில் மனப்பூர்வமாக செய்கிறேன். எதற்காக ஆகுதும்? எதற்காக ஆகுதும்? வேலைக்காரன் ஒழுங்காக வரமாட்டான்,
அநியாயமா ஏமாத்துவான். கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்கி வச்சிருக்கிற சம்பளத்தை உக்காந்து பேசிட்டு பான் பராக் போட்டு துப்பிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவான். நீ எங்க தான் வாங்கிட்டு வந்த? வட்டிக்கு வாங்கிட்டு வந்த. அது ரொம்ப மன வருத்தமா இருக்கும் நமக்கு. எதற்காக சொல்கிறேன்னா, இனி நிக்சன் தம்பி சம்பாரிச்சு, இனி ஜான் சம்பாரிச்சு, இனி சித்தா இப்பயோ இது முக்கிட்டு இருக்குது படிக்கிறதுக்கு. 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணுறதுக்கு 1008 கேள்வியாக இருக்குது. நான் தனியாக ஜெபம் பண்ணுறேன், நல்லா பிள்ளை படித்து நல்லா வரணுன்னு நேரடியாக திட்டுறேன். இப்பயே இது படிச்சுக்கிற 8ஆம் கிளாஸுக்கு, இது படித்து எடுக்கிற 10ஆம் கிளாஸ் மார்க்குக்கு இதனால் 4 செங்கல் வாங்க முடியுமா? சொல்லுங்க, வாங்க முடியுமா? தம்பி நிக்சன் வாங்க முடியுமா? உங்களால் ஒரு லேண்டு வாங்கி வீடு கட்ட முடியுமா? சொல்லுங்க, முடியாது. இல்லை உங்கள் மனைவினால் ஒரு பெரிய ஒரு சொத்து எடுத்து வந்து உங்களுக்காக கொடுக்க முடியுமா? சொல்லுங்க, முடியாது. சொல்லுங்க, முடியாது. தைரியமாக நான் சொல்லுவேன், முடியாது. அப்போ ஆண்டவர் நமக்காக கொடுத்தவங்க, நமக்காக அதை வயிற்ற கட்டி வாயை கட்டி சம்பாரிச்சிட்டு போனவங்க. இதோ பாருங்க, இந்த அம்மா பியூலா அம்மா பாரு எவ்வளோ பைத்துக்காரிச்சியாக இருக்கிறாங்க பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட வாழணும்னா, ஒரு ஆப்ரேஷன் பண்ணனா, அந்த அம்மா கிட்ட பணம் இல்லாமல் இல்லை, எப்படியும் பணம் இருக்கும். எனக்கு தெரியும் பியூலா அம்மாவை பற்றி. எத்தனை போயிட்டு ஒரு லட்சத்தை கொடுத்து எப்போ ஆப்ரேஷன் பண்ணு, இன்னும் 2 வருஷம் நான் நல்லா என் பிள்ளைகளை என் பேர பிள்ளைங்களை பார்த்துட்டு போகிறேன். அப்படி இல்லை, பிரைம் மினிஸ்டரோட ஃபண்டு வரணுமா என்னவோ சொல்கிறாங்க. இப்படி இருக்கிற சமயத்திலே இவ்வளோ கண்ணீரோட கூட கஷ்டத்தோட தன் ஜீவனை வருத்தி, என் பிள்ளைங்க யாருக்காக என் பிள்ளைக்காக இருக்கிறது 1 லட்சம் அங்கே போயிடுச்சுன்னா, அப்படி தானே தம்பி? அப்படி தானே? என் பிள்ளைக்காக நாமளும் அப்படித்தான் செய்கிறோம். நம்ம பிள்ளைக்காக எதனா குறைஞ்சிருமோ, நம்ம கஷ்டம் யார்கிட்ட நம்ம கையெழுந்தோம், அதுதான் நம்ம செய்யணும். அப்போது ஒரு தகப்பனுடைய, தாயுடைய, மாமியாருடைய அவங்களுடைய கஷ்டத்தை, கண்ணீரை, பலவீனத்தை சுயனம் இல்லாமல் நீங்கள் அணுகணும் சிஸ்டர். நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. 2 நாளைக்கு கூட முன்னாடி என் மனைவிக்கிட்ட நான் சொன்னேன்ப்பா, இன்றைக்கி ஒரு வேளை சாப்பாடு நான் நல்லா சாப்பிட்றேன்னா அனாதியாக விட்டுட்டு போனேன். இன்றைக்கு நன்றி இல்லாமல் இருக்கிற எங்கள் தங்கச்சிங்களை, எங்கள் அக்காக்களை என்னால் முடிந்த வரைக்கும் நான் கரை சேர்த்தேன். இன்றைக்கி நீங்களும் நானும் ஒரு வேளை அமைதியாக சாப்பிட்றோன்னா கர்த்தரோட கிருபை தான். இந்த நன்மை தெரிந்தோ தெரியாமையோ ஆண்டவர் இந்த வேதத்தை என்கிட்ட வச்சு இந்த நன்மையை செய்ய சொல்லிட்டாரு. அதனால தான் இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இப்படி செய்யுங்க. அன்புள்ளவர்களாக இருங்க, நன்றி அறிவு உள்ளவர்களாக இருங்க. நீங்களும் உங்கள் சந்ததியை நல்லா இருப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. இதன் மேலே என்ன இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு என் மேலே கோவப்படாமல், வசனத்து மேலே கோவப்படாமல், இதன் மேலே தியானமாக இருந்து, இங்கே தான் நான் வரேன் பாருங்க, இதன் மேலே தியானமாக இருந்து இந்த வசனத்தை நான் எப்படி நிறைவேற்றணும், இது உண்மைதான், இதை எப்படி நான் நிறைவேற்றணும், எப்படி அவர்களை சந்தோஷமாக வச்சுக்கணும், எப்படி அவளுக்கு ஆறுதலாக இருக்கணும், அவர்கள் எத்தனை நாள் இன்னும் ஜீவனோடு இருப்பாங்களோ தெரியல, நான் நன்மையை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். உங்களுடைய வருங்காலுடைய நன்மைகளை எங்கே பெற்றுக்கொள்றீங்க? எங்கே பெற்றுக்கொள்றீங்க? உங்களுக்கு நன்மையை நினைத்து ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு போகிறாங்கல்ல, அவங்கள நீங்கள் நன்மையாய் நடத்துகிறல தான் நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் கஷ்டப்படுறதுனால இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணுறதுனால இல்லை, நீங்கள் சம்பாதித்து உங்கள் பிள்ளைகளுக்கு வைக்கிறதுனால நீங்கள் நல்லா இருக்க முடியாது. உங்களுக்கு நன்மையே நினைச்சு ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு போனாங்கல்ல, அவங்களுக்காக நீங்கள் நன்மை நினைக்கிறது தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமென். இப்படி செய்யுங்க சிஸ்டர் பிரதர், நீங்கள் நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது காரியம் நான் கடந்து செல்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது சங்கீதம் 1:4 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக கேட்குறேன். 84வது சங்கீதம் நான் முடிக்கிறேன். 1-4 வரை வாசி. சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது.
இருக்கிறது. என் ராஜாவும் என் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில், உமது பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிகளுக்கு வீடும், அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆமென். இரண்டாவது காரியம், அவருடைய வாசஸ்தலம் இன்பமானது. அவருடைய பிரகாரம் மேல் வாஞ்சியா இருக்கிறேன். என் மாமிசம் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீரமாய் சத்தமிடுகிறது. எங்க அப்படி கேட்டீங்கன்னா, அவருடைய பிரகாரத்திலே, அவருடைய வாசஸ்தலத்திலே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகவலான் குருவி தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவர்கள் எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார். இரண்டாவது காரியம், கவனமா கேளுங்க எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே. கர்த்தருடைய கிரியைன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசுவாசியே உன் கிரியை என்னன்னா, வசனத்து மேலே தியானமாக அந்த அதை நிறைவேற்ற துடிக்கணும். ஏதோ சொன்னாங்க பேசினாங்கன்னு போயிட்டு போகிறதல்ல. ரெண்டாவது காரியம், வருகிற ஒவ்வொரு சபையாரும் அவருடைய வாசங்கள் அண்டை, அவருடைய பீடங்கள் அண்டை, அவருடைய பலிபீடத்தண்டை பிரியமாய் துதிக்கிறவர்களாக, அதை குறித்த ஒரு பாரமுள்ளவர்களாக நாம் இருக்கணும். அவருடைய வாசஸ்தலத்தை, பிரகாரங்களை, இந்த சபையை குறித்ததான உணர்வு உங்களுக்கு இருக்கணும். அதனால தான் 2 வாரம் முன்னாடி கூட நல்லா திட்டினேன் உங்களை. அப்புறம் மனசு வேதனைப்பட்டேன், கஷ்டப்பட்டேன். போன வாரம் மன்னிப்பு கேட்டேன். என்ன கேட்டேன்? போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன திட்டினேன்? நிக்ஸ் என்ன திட்டினேன்? நீங்கள் உட்காந்துறதுக்கு உங்களுக்கு எந்த விதத்திலும் தகுதி கிடையாது. ஃபேனு, லைட்டு, எதுக்குமே மறுபடியும் தப்பாக நினைக்காதீங்க தயவுசெய்து. எதுக்குமே இது எல்லாம் உங்களுக்கு, அதாவது நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கலாம், கஷ்டப்பட்டுருக்கலாம், விரும்பியிருக்கலாம். ஆனால் எதையுமே நீங்கள் செஞ்சு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. எப்போ அது கிரியையாக மாறும் அப்படின்னா, கட்டணமே இல்லை. இந்த கட்டிடத்தை காட்டிலும் இந்த சபையை குறித்ததான தியானம், இந்த சபைக்குரிய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் கவனமாக இருக்கிறது. உங்க சபை மேல ஒரு அக்கறை இருக்கணும். என்னடா அது, நம்ம சபைக்கு போகணும்னா கொஞ்சம் பேர் தானே வராங்க, என்னடா அது அந்த ஆளு தனியா பார்த்து தூணை பார்த்து துதிப்பானுன்ற அக்கறை இருக்கணும் முதல்ல. ஆமென், அல்லேலூயா. இருக்கா உங்களுக்குலாம் இருக்குங்களா? சபைக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணத்தை தேடுறீங்க. எங்கப்பா சனிக்கிழமை நைட்டே தேடுறீங்க. எங்க தலைவலி மேல தெரியுது. ஆமா தலைவலி தான், நீங்களே ஊர்ஜிதம் பண்ணிடுறீங்க. சுபா சிரிக்கிறாங்க. ஊர்ஜிதம் பண்ணுறீங்க. ஆமா தலைவலி தான். அப்படியே தலைவலிக்குதா? சரிப்பா, அண்டர்ஸ்டாண்டிங். கணவன் மணி இப்போ நம்ம கொஞ்சம் ஆளா இருக்கிறோம், அநேக சபைகளில் நடக்கிறத சொல்றேன். அண்டர்ஸ்டாண்டிங். ஆமாப்பா தலைவலியா இருக்கா? சரி. ஏன்னா இவரும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. இவரும் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா கொத்தனார் வராங்களாம்மா, சோத்துறாம்மா, அம்மா நான் பார்த்துக்கிறேம்மா, சபைக்கு வேண்டாமா, அங்கே போய் என்னம்மா பண்ணுறது? நான் சொல்லுவேன், சபை பாக்கியம் உள்ளது. கர்த்தர் சொல்லின திட்டங்களும் தீர்மானங்களும், கர்த்தர் வார்த்தைகளை நம்ம பிள்ளைகளிடத்தில் நிறைவேற்றி இந்த சபையை குறித்ததான ஒரு அக்கறை இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், இதை இருக்கிற ஒரு பொருளில் 1000 ரூபாய் என்னாலும் உங்களுடைய 1 ரூபாய் இருக்கணும். அது மேலே நீங்கள் கஷ்டமாக, உங்களுக்கு ஏதாச்சும் என்ன இருக்கா? உங்கள் சபைக்கு ஏதாச்சும் செய்யணும்னு என்ன இருக்கா? சொல்லுங்கள், ஏதாச்சும் செய்யணும்னு என்ன இருக்கா? நல்லா நாத்திகமான தின்றது, படுக்கிறது, போடுறது, அலங்காரம் பண்ணுறது, சபையை குறித்ததான எண்ணம் இருக்கா? 2வது ஆசீர்வாதம், 2வது கிரியை. சிஸ்டர், நீ விசுவாசியா இருந்தா சபை என்பது தேவனுடைய ஜீவன், கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிற இடம், கர்த்தரை ஆராதிக்கிற இடம். இதை நீங்க வீட்டில் போய் தியானம் பண்ணி பாருங்க. இந்த வசனத்தை நீங்க விடாதீங்க. 84வது சங்கீதம் 1-5 முதல் உங்க வீட்டில் போயிட்டு உட்காந்து கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. எனக்கு நேரம் இல்லை. நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய பீடங்கள் என்ற அழகா சொல்லப்பட்டு இருக்கிறது. அங்க வருகிற ஒரு சாதாரண, நீங்க கவனிங்க, இதோடைய பெரிய ரகசியம். கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும். ஆமென், அல்லேலூயா, ஆமென்.
இன்னைக்கு அநேகரும் வாடகை கொடுக்க முடியலன்னு கஷ்டப்படுறீங்க. விசுவாசி எத்தனை வருஷம் விசுவாசி? எத்தனை வருஷம்? 15 வருஷமா சர்ச்சுக்கு போறேன், ஞானஸ்தானம் எடுத்து 12 வருஷம் ஆச்சு, அபிஷேகம் பற்று 10 வருஷம் ஆச்சு. ஆண்டவர் சொல்றாரு இங்க, கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் என்றை அடைக்கலான் குருவிக்கு வீடு, ஆனா விசுவாசியான உனக்கு வாடகை வீடு. அல்லேலூயா. இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன கேட்டீங்களா? ஆண்டவர், நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில வீடுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. சத்தியத்தை நான் சொல்லுவேன். ஒரு சொந்த வீட்டில் இருக்கிற கொஞ்சமும் ஆசீர்வாதம் எனக்கு கிடையவே கிடையாது. சாப்பாட்டுக்கு பைசா இல்லை, வெளியே போனோம்னா யாருன்னா கூப்பிட்டாங்கன்னா கடன்காரன் கூப்பிடுற மாதிரி இருக்கும். இதுல எங்க நீ வீடை பத்தி யோசிப்ப? ஒரு காணி நிலம் இல்லை, எல்லாம் வித்து சாப்பிட்டு எல்லாம் ஏப்பம் விட்டு போயாச்சு. வீடை பத்தி எங்க நினைப்ப? சென்னையில் வீடு வாங்க முடியுமா? நீ சம்பாதிக்கிற 1000 ரூபாய் சம்பளத்தில் சென்னையில் வீடு வாங்குவீங்களா? சொல்லுங்க, வாங்கவே முடியாது. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவச்சரம். ஒரு ஜிபிஎஃப்ல என்னுடைய வைப்பு நிதியில என்னால் மறக்கவே முடியாது, ஒரு 28,000 இருந்தது. கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சா 500 ரூபாய், முதல்ல 200 ரூபாய், 500 ரூபாய். நீங்களாம் நினைக்காதீங்க, இப்படிலாம் தான் வாழணும். இப்படிலாம் வாழ்ந்தாதான் ஆண்டோடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். 200 ரூபாய், 300 ரூபாய், 500 ரூபாய் சேர்த்து 28,000 வந்ததுங்க. திடீர்னு ஒருத்தர் எனக்கு, என்னுடைய நண்பர், எனக்கு அலுவலகத்தில் அங்கே ஒரு லேண்ட் இருக்குது பக்கத்தில், வாங்கலாம் அப்படின்னு சொன்னார். அந்த 28,000 எடுத்து இந்த லேண்டும் அந்த லேண்டும் தான் மொத்தமாக இருந்தது. நான் சொல்லுவேன், இந்த அரை கிரவுண்டு வாங்கிறதுக்கே எனக்கு கஷ்டம், சாப்பாட்டுக்கு கஷ்டம், நான் லோனு கட்ட வேண்டியது இருக்கும், எனக்கு வேண்டாம், இதை கஷ்டப்பட்டு நான் பார்த்துக்கிறேன். எதற்காக வாங்கினேன் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு ஒரு கூட கொஞ்சம் போகும், பிள்ளைகள் படிக்கிற போது இதை விற்று இதை படிக்க வைக்கலாம், சொந்த வீடு என்பதே இல்லை, கோட்டர்ஸ்லேயே வாழ்ந்துட்டு போகலாம் என்ற எண்ணம். ஆனால் நான் சொல்லுவேன், பீடங்கள் அண்டை அடைக்கலான் குருவிக்கு வீடு. ஒரு சின்ன குருவியே ஆண்டவருக்கு சமூகத்தில் அண்டை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவருடைய சாயலாய் பெற்ற நீங்களும் நானும், அவருக்கு ஜீவனாய் கிரீடமாய் இருக்கிற நீங்களும் நானும். நான் சொல்லுவேன், கர்த்தரை ஆராதிக்கிறவங்க, கர்த்தருடைய சமூகத்தை, பீடத்தை, வாசஸ்தலத்தை விரும்புகிறவங்க, அதை மனசாட்சியில வைத்து சுமக்கிறவங்கள ஒரு நாளும் நீ கெட்டு போகவே மாட்டாப்பா. உன் பிள்ளைக கெட்டு போவாங்க, திசை தெரியாம உன் பிள்ளைக அலைவதில்லை. சபையை குறித்த நீங்க கஷ்டப்படுங்க. சபை எப்படி இருக்கு? நீங்க பிரதர் என்னென்னவோ பண்ணி ஆராதனை பண்றாரு, அவர் என்னென்னவோ பண்ணி வச்சிருக்கிறாரு, நமக்கு வாரத்தில் ஒரு சில காணிக்கை கொடுத்துக்கே நமக்கு கஷ்டமா இருக்கு. இந்த ஆள் லட்சக்கணக்கில் கொடுத்து செலவு பண்ணி பிள்ளைகளை படிக்க வைக்கல. என் பிள்ளைகள் இன்ஜினியரிங் படிக்கல, படிக்க வச்சிருக்க முடியும். 10 லட்சம் செலவு பண்ணி படிக்க வச்சிருக்க முடியும், செய்யலைங்க. நாங்கள் அப்போ செஞ்சது, எங்கள் எண்ணம் ஏக்கம் எல்லாம் சபையை கட்டி ஜனங்களை ஆராதிக்கிற ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணணும். அதான் சில நேரத்தில் நான் கண்ணீர் வடிக்கிற காரியம் உண்டு. அநேக இங்கே இருக்கிறாங்க, அநேக பிரேயர் நடக்குது, ஒருவரும் கலந்து கொள்வதில்லை. நான் ஒரு இடத்துக்கும் முகத்தை கொடுப்பதில்லை. பிரைஸ் லாடு, ரோட்டில் போக சொல்ல பிரைஸ் லாடு. என்ன பிரைஸ் லாடு? சோத்திரம் பிரதர். உன் சோத்திரம் வேணாம், உன் பிரைஸ் லாடு வேணாம், மூஞ்சியே பார்க்காது போ. தேவனுடைய முகத்தை, தேவனுடைய வாசஸ்தலத்தை, தேவனுடைய பீடத்தை விரும்பாத நீ முகத்துதி எதுக்கு நான் கேட்குறேன்? முகத்துதி எதுக்கு? பிரைஸ் லாடு எதுக்கு? சோத்திரம் எதுக்கு நான் கேட்குறேன்? நீ நல்லா இருக்கிறதுக்கு நீ ஆண்டவரை தேடுங்கப்பா. நான் சொல்லுவேன், எதற்காக சிஸ்டர்? எதற்காக? இது வீட்டோட கனெக்ஷன் கொடுத்தாங்க, அதெல்லாம் முடியாது. இது 2, நம்ம வீட்டு கட்டுறது 1000 ரூபாய்னா நம்ம 2000 கட்டணும். இது கரண்ட்டு கமர்ஷியல். அவன் கமர்ஷியல், வீட்டில் இருந்து கமர்ஷியல் அவன் கொடுக்கல, சண்டை போட்டு கமர்ஷியலாக வாங்கி வச்சிருக்கிறோம். கரெக்டாக செய்யணும், செஞ்சா கரெக்டாக செய்யணும். வீட்டு கடனை திருட்டுத்தனமாக மீட்டர்னு போடல. உங்க சபை அதிகமாக இருந்தாலும் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படினு என்பதற்காக 2 மடங்காக கரண்ட் பில் கட்டுறோம், கமர்ஷியலாக போட்டு வச்சிருக்கிறோம். எதுக்கு இந்த ஆள் கஷ்டப்படுறான்? எதுக்கு இந்த ஆள் நம்மளை சபைக்கு வர சொல்கிறான்? எதுக்கு
அநேகரை சபைக்கு கூட்டிட்டு வர. நீங்க ஸ்திரத்தன்மையா நீங்க சபைக்கு வரல, இன்னுமா ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வாங்க பேசினா இன்னும் எவ்வளவோ காரியம் இருக்குது சிஸ்டர். இதெல்லாம் எப்படி உங்ககிட்ட போதிக்க முடியும்? ஆண்டவர் கொடுத்த ஆழமான தத்துவங்கள்லாம் இருக்கு, ஆண்டவர் கொடுத்த அறிவு ஆழமான. இன்னும் 10 வருஷமா 5 வருஷமா சபைக்கு வாங்க அன்பான நடத்துங்க, இதையே நம்ம பேசிட்டு இருந்தா எப்படி பூரணமடையின்படி நம்ம கடந்து செல்ல முடியும்? நான் சொல்லுவேன், இங்கே அடைக்கலாம் குருவிக்கு வீடு. அடைக்கலாம் குருவி தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? சின்னதாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும், குட்டியாக இருக்கும். அடைக்கலான் குருவிக்கு வீடும். இது ரொம்ப மோசம் பாருங்க. தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளுக்கு வைக்கும் கூடும் கிடைத்தது. தகவலான் குருவிக்கு இல்ல, தகவலான் குருவியே இத்தினூண்டு, அதோட குஞ்சுக்கு கூடு எங்க கிடைத்தது? எங்கெங்க கிடைத்தது? சர்ச்சில். ஆமே, சபையில கிடைச்சது, ஆராதிக்கிற இடத்துல கிடைச்சது. நான் சொல்லுவேன், இங்க வந்து ஒரு 2-3 பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிக்கும் பார்த்தீங்களா, பெலன், சுகம், ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. இதுதாங்க சுகம், இதுதான் பெலன், இதுதான் ஆசீர்வாதம். சுகத்தை தேடி தேடி ஆயிரக்கணக்கில் போய் மருத்துவர்கிட்ட செலவழிக்கிறோமே, நீ பலவீனமா இருக்கு சொல்ல, இங்க வந்து 2 சொட்டு கண்ணீரை விடு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் பூரண அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் இருக்கணும். தகவலான் குருவிக்கு குஞ்சுக்கு கூட. நீ யாரு சொல்லுங்க? நீங்க யாருங்க? நீங்க யாரு? நீங்க யாரு? இது தெரிஞ்சா என்ன? யாருக்குமே பாவம், நீங்க யாருன்னு தெரியல பார்த்தீங்களா? நீங்க யாருங்க? நீங்க யாருங்க? தப்பு. ஆண்டவரோட புள்ளங்க. தகப்பனே, நல்ல தகப்பனே, கர்த்தரோட புள்ளைங்க நீங்க. என்ன சொல்ல தெரியுதா பத்தி அவங்களுக்கு? இது தெரியுதா? எங்க அப்பா ஆண்டவரோட புள்ளன்னு சொல்ல தெரியுதா உங்களுக்கு? அவர்கள் மேல் அன்பு கூர்ந்து அவர்கள் பிள்ளையாய் அவர்களை தெரிந்து கொண்டார். ஆமென், அல்லேலூயா. நீங்க யாரு? சொல்லுமா, யாருமா நீங்க? ஏசப்பாவோட புள்ள. அது சொல்றதுக்கே வெக்கமாகுது பார்த்தீங்களா? எங்க அப்பா குடிகாரனா இருந்தாலும், எங்க அப்பா சோம்பேறியா இருந்தாலும், எங்க அப்பா குடிச்சிட்டு ரோட்ல படுத்திருந்தாலும், யாரோட புள்ளப்பா? நான் முனுசாமி புள்ள. ஆமென், அல்லேலூயா. உங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஒரு புள்ளன்னு சொல்றதுக்கு வெக்கம். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, நீங்க யாரோட புள்ள? அப்போ கூட சவுண்ட் இல்லை, நீ என்ன வாயை திறக்க மாட்டேன்ற? நீ யார் புள்ள? வடிவேலு புள்ளையா? சொல்லுவேன், கர்த்தருடைய பிள்ளைங்க. தகவலான் குஞ்சிக்கும் சின்ன சின்ன குருவிக்கு கூடு வீடு எல்லாம் கொடுக்குறவர் உங்க தகப்பன். உங்களை சாயலா படைச்சி உங்களை தரித்திரத்திலும் கஷ்டத்திலையும் கண்ணீரிலையும் வியாதியிலும் விட சபா ஆராதனை தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு. ஆமென், அல்லேலூயா. சபா ஆராதனை மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் உள்ள உறவு. சத்தியமா சொல்றேன், 1/2 மணி நேரம் பேசி அம்சல்லாம் தான் நினைக்கிறேன் நான் டெய்லி. ஓய்வு நாள் தோறும் ஒரு சமயம் லேட் ஆகிறதுனால இந்த பிள்ளைங்க வராமல் படுத்துக்குதோ வீட்டில், ரத்தின சுருக்கமாக ஒரு 1/2 மணி நேரம் நமக்கு என்னப்பா இவ்வளோ கத்தியதுங்க, இப்படி தான் இருக்குது. அழகாக வந்தம்மா, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா, அல்லேலூயா சொல்லிட்டு சோத்திரம் போயிட்டு வாங்க சிஸ்டர் சொல்லலாம் தான் எனக்கு நான் வரேன். ஆனால் ஆண்டவர் என்ன விட மாட்டேன்றார். நான் என்ன பண்ணுறேன்? இப்படி என்னென்னவோ பேச வைக்கிறார், உங்களை வருத்தப்பட வைக்கிறார், உங்களை சிந்திக்க வைக்கிறார். நீங்கள் போன உடனே உங்களை மறக்கவும் பிசாசு வச்சிடுறான். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நீங்கள் சொல்லு. அப்போ சபையை குறித்து நான் முடிக்கிறேன். சபையை குறித்ததான ஒரு வைராக்கியம் இருக்கும். தகப்பனுள்ள உறவு கொள்ள வரீங்க, மணவாளனுடைய உறவு கொள்ள வரீங்க. என் மூஞ்சிக்காகவும் இங்கே வார்த்தைக்காகவும் என் ஆராதனைக்காகவும் இங்கே கட்டிடத்துக்காகவும் நீங்கள் கஷ்டப்பட்டு வரல சிஸ்டர். நீங்கள் வரல. ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ரெஸ்ட்டு. மற்ற நாள்லாம் கஷ்டப்படுறீங்க, ஓடுறீங்க, உழைக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க. இந்த ஒரு நாள் தான் நீங்கள் நல்லா தூங்கலாம். ஒரு நாள் நீங்கள் 11 மணி வரைக்கும் தூங்கலாம், 10 மணி வரைக்கும் தூங்கலாம். ஆனாலும் ஒரு பயபக்தியோட கூட எழுந்து குளிச்சுட்டு எழுந்து வரீங்க இல்லைங்களா? அதுக்கு பிரயோஜனம் உண்டாகணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, உற்சாக ஆவியோடு கூட வரணும். சபையை பற்றி மற்றவரிடத்தில் பேசணும், ஆண்டவரை பற்றி பேசணும், சேர்ந்து ஆராதிக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நான் சொல்லுவேன், இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களை பாக்கியவான்களாகும். உங்களுக்கு ஆண்டவர் சொன்னதையும் சொல்லாததையும் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா.
ஆண்டோடைய சமூக சர்ச்சை பற்றி ஒரு வைராக்கியம் இருக்குது. ஏன் சபை இது? நான் போகிற சபை. நீங்க சொல்லுவேன், இந்த ஆவடி பக்கத்தில் ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 100 கோடி சொன்னாங்க. 150 கிட்ட 200 கோடி வந்துடும். ஸ்டேடியம் டைப் ஆஃப் சர்ச் கட்டி முடிச்சிட்டாங்க. எவ்வளோ கோடி ஆச்சு? 150 கோடி கூட ஆயிருக்கலாம் சொல்லுவாங்க. அப்புறம் நான் சொல்லுவேன், இது ஒவ்வொரு காரியமாக யார் கொடுத்தா? விசுவாசிங்க கொடுத்தது. ஆமேன். அவங்க எங்கேயும் வேலைக்கு போல, அவங்க யாரும் சம்பாதிக்கல, அவங்க யாரும் கஷ்டப்படல. விசுவாசிங்க கொடுத்து தான் அந்த சபை கட்டப்படுது, மகிமையாய் உயருது. நான் சொல்லுவேன், நீங்கள் எண்ணமோ ஏக்கமோ சபையை குறித்தத வைராக்கியமோ பாரமோ உங்களுக்குள்ளாக இருக்கிற போது கர்த்தர் உங்களை உயர்த்துவா. ஆமென். ஹல்லேலூயா. எங்கிருந்து கொடுத்தாங்க? சபை விசுவாசம் எங்கிருந்து கொடுத்தது? ஏங்க எல்லா முனியம்மா கன்னியம்மா எல்லாம் கஷ்டப்படுற ஜனம். ஒரு சில சபையில 100 பேர் இருப்பார்கள் என்றால் 10 பேர் ஆசீர்வாதமா இருப்பான், 90 பேர் கூலிக்காரன் தான். நான் சொல்லுவேன், எல்லா கூலிக்காரனும் கொடுக்கறதுனால இல்லை, அந்த சபையை குறித்ததான வைராக்கியம், சபையை குறித்ததான வாஞ்ச உங்களுக்குள்ளாக இருக்கணும். இது ஏன் சபை? திஸ் இஸ் மை சர்ச். அந்த வாசஸ்தலத்தை நான் ஆராதிக்க போகிறேன், நான் கர்த்தரை துதிக்க போகிறேன். அந்த எண்ணம் ஏக்கம் இருக்கணும். சபைக்கு போகாதவர்களிடத்துல பேசணும், சபைக்கு போகாதவர்களை அழைத்து வரணும். இப்படிப்பட்ட வைராக்கியம் உங்களுக்குள்ளாக இருக்கணும். இது 2வது கிரியை. இன்னும் அநேகம் பேசலாம். சபை என்பது மிகப்பெரிய ஒரு ரகசியம். ஆனால் இன்றைக்கு நான் இதோடு கூட முடிக்கிறேன். 3வது காரியம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7:8 வாசிக்கும்படியாக உங்களை அன்பா அழைக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் 7-8 நம்ம விரைவா முடிச்சிடலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய். நீங்க மன்னிக்கணும், நீங்க அதற்கு முன்பாக 1 பேதுரு 4:14 வாசிங்களேன். 1 பேதுரு 4:14 வாசிக்கும்படியாக உங்களை அன்பா அழைக்கிறேன். நான் முடிக்கிறேன். 1 பேதுரு 4:14 வாசி. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால். நல்லா கவனிங்க சிஸ்டர் பிரதர், எல்லாரும் நீங்க நல்லா கவனிங்க. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால். நீங்க யாரு? ஆண்டவரோட பிள்ளைங்க, விசுவாசிங்க, கிறிஸ்துவங்க இல்லையா? கிறிஸ்துவங்க தானே? யாரு கிறிஸ்துவங்க? கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்துவர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் கிறிஸ்துவர்கள். கிறிஸ்துவை உடையவர்கள் தான் கிறிஸ்துவ. நீ எதுக்காக கிறிஸ்துவ? எங்க அப்பா அம்மா கிறிஸ்துவ, அதனால நீங்க கிறிஸ்தவங்க கிடையாது. அந்த கிறிஸ்துவம் உபயோகவே படாது. நீங்க ஒண்ணு நினைச்சீங்க, நான் சொல்லுகிறேன், ஒன்றை நீங்க குறித்து கொள்ளுங்க. அப்பா அம்மா கிறிஸ்தவர்களாக இருப்பதனால நீங்க கிறிஸ்தவங்க இல்லை. எப்ப ஆண்டவர் உங்களை கிறிஸ்துவ உடையவர்களாக நீங்கள் மாறுகிறீர்களோ அப்பதான் கிறிஸ்தவங்க. அதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. 4 பிள்ளைங்க இருந்தாலும் அப்பா ஜோசப், அம்மா ஏதோ ஒரு மேரி, இதனால நீங்க கிறிஸ்தவங்க கிடையாது. அப்போ நான் எனக்கு பிறகுற பிள்ளைங்க நான் என்ன பேர் வைக்கிறேன் சொல்லுங்க? நிக்சன் டேனியல், கோல்டா ஃபுல்லர் இல்லை என்னப்பா அது என்னவோ அதெல்லாம் நான் வச்சிருவேன். அப்போ அந்த மக கிறிஸ்தவெல்லாம் ஆக முடியல. அது பேர் தான் கிறிஸ்தவங்களா இருக்குது. ஆனா இந்த மகளுக்குள்ளாக, இந்த மகனுக்குள்ளாக உள்ள ஆண்டவர் பூந்து அன்பை கொடுத்து வசனத்துக்கு கீழ்ப்படிய வச்சு சபையோட ஏக்கத்தை எண்ணத்தை கொடுத்து இப்படி ஆண்டோடைய ரட்சிப்பை உணர்ந்து ஆண்டோட பாக்கியமும் நன்மையும் பெற்றுக்கொள்ள மகளாக மாறுகிற போது நீ ஆண்டவருக்காக செஞ்சு சுவிசேஷத்தை சொல்லி கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு அவமானப்படுகிறது மாத்திரம் கிறிஸ்துவம் இல்லை. நீ ஆண்டவர் நாமத்துக்கு வைராக்கியமா இருந்து நீ ஆசீர்வதிக்கப்படுவதும் கிறிஸ்துவம். லிசன் கேர்ஃபுல்லி. நீ உண்மையான கிறிஸ்துவன் என்பதை எதனால் அறிந்து கொள்ளலாம்னா, நான் ஆண்டவருக்காக இருக்கிறேன், அவர் எனக்காக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சாதாரண அற்ப உறவு, கனவு மனவு உறவு, அதுவே ஒன்று செஞ்சா ஒன்று செய்யும் இல்லையா? அப்போ ஆண்டவருடைய உறவு எத்தனை மேலானது. ஆண்டவருக்காக நீங்க செய்யற போது ஆண்டவர் செய்வாரா? செய்ய மாட்டார். நிச்சயம். நீங்க வாசிங்க 1 பேதுரு. நான் முடிக்கிறேன். 1 பேதுரு புத்தகம் 4:14 வாசிங்க. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். அது நிமித்தம் தேவனை மகிமைப்பட கடவன்.
ஆ நியாய தீர்ப்பு ஆ தேவனுடைய சிஸ்டர் நீங்கள் 14வது எதை வாசிங்க சிஸ்டர்? 1 பேதுரு புஸ்தகம் 4 சரிங்க 14 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். மூணாவது காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவினுடைய நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்படுதல். ஆமென். எப்பயாவது ஆண்டவர் நாமத்துக்காக நிந்திக்கப்பட்டிருக்கிறீங்களா? சொல்லுங்க. இப்படி நிந்திக்கப்பட்டிருக்கிறோம். நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா இப்படி பேசுறியே, நான் அந்த நிந்தனையை சொல்லலை. இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை அறிக்கையிட்டு அவருக்கு சாட்சியா வாழ்ந்து நிந்திக்கப்பட்டிருக்கிறோமா? ஆண்டவர் நம்ம மூலமா தினந்தோறும் நிந்திக்கப்படுறாரு, அது வேற விஷயம். நம்ம வாய் தந்தாலும் நிந்திக்கப்படுற. நீ எல்லாம் அதுவோ கிறிஸ்துவாமா, அது சர்ச்சுக்கு போதா, அது வாய் தந்ததுன்னா ஐயோ அதுக்கு கொஞ்சம் கூட அன்பே இல்லை, அதெல்லாம் பரம்பரை கிறிஸ்துவம், கொஞ்சம் கூட அன்பே இல்லைம்மா அப்படின்னு ஆண்டவர் நிந்திக்கப்படுறதை பற்றி கர்த்தர் பேசலை உங்ககிட்ட. ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்காக வேலை செஞ்சு ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கையிட்டு கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கையினால நிந்திக்கப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க பாக்கியம். மூணாவது காரியம் என்ன கிரியை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன் சிஸ்டர் பிரதர், அப்போஸ்தலர் பவுலுக்கு ஒரு தரித்திரன் மீனே கிடைக்கல, நைட்டு ஃபுல்லா முடிச்சிடுறேன், கவலைப்படாதீங்க, மீனே கிடைக்கல நைட்டு ஃபுல்லா. ஆண்டவர் பேதுருவே வலையை அந்த பக்கம் போடுனாரு, வலை ஃபுல்லா மீனை தின்னு கொட்டினார், அப்படியே படகு ஃபுல்லா. விட்டுட்டு வா அப்படின்னு உடனே பின்னாடியே போயிட்டோம். அது முதற்கொண்டு பேதுருக்கு அடி, நிந்த, கல்லெறிதல், அவமானம், பசி, பட்டினி, நிந்திக்கப்பட்ட பவுல் பெரிய அதிகாரி, கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிற, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஜனங்களை கொடுமைப்படுத்தினவன், சிறைசாலையில் கொண்டு போனவன், கொலை செய்தவன். ஆனா அவனை ஆண்டவர் சந்தித்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம்னா இதுதான். நீங்க கவனிங்க. கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். ஆவியானவர் இருந்தாதான் ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கையிட முடியும். அந்நிய பாஷை பேசுறதுனால இல்ல, அநேகர் தப்பா புரிஞ்சிருக்கிறீங்க. மகிமையுள்ள ஆவியானவர் எப்போ தங்கி இருக்கிறாருன்னா, சபையில கொட்டு அடிக்கிற போது அல்லேலூயா ஆமே டஸ்கு புஸ்குன்னு பேசுறது இல்லை. ஆவியானவர் ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்படுகிறது போது அதை சகித்திருக்கிறது ஆவியானவர், பொறுத்திருக்கிறது ஆவியானவர். ஆண்டவருடைய சபைக்காக நீ குறைவுபடுகிற போது ஆவியானவர் உனக்குள்ளாக வாசமாயிருக்கிறார். உங்க வீட்டில் ஒரு காரியம் இருக்காது, ஆனா கர்த்தருக்காக நீங்க செய்கிற காரியம், ஊழியத்திற்காக நீங்க செய்கிற காரியம், ஆண்டவருடைய நாமத்தை நீங்களே பலவீனமா இருப்பீங்க. ஆண்டவருடைய நாமத்துக்காக அநேகருக்கு நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, நீங்க சுகம் கொடும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. ஆனா உங்க சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்கும். இதுதான் ஆவியானவர், மகிமையுள்ள ஆவியானவர் உங்களுக்குள்ள. இது ஆவியானவருடைய கிருபை, இது ஆவியானுடைய கிரியை நமக்குள்ளாக இருந்தால் தைரியமாக ஆண்டவர் நாமத்துக்கு நிமித்தம் நான் வெட்கப்படுவேன். நீ எத்தனை ஆண்டவர் நாமத்து நிமித்தம் வெட்கப்பட்டாயோ அத்தனையும் வாழ்க்கையில உயர்வு, நீ பாக்கியவான். அதான் வேதம் சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். அல்லேலூயா. பொதுவாக நிந்திக்கப்படுறவங்களை என்ன சொல்லுவாங்க? தலையில் அடிச்சுப்பாங்க, இவனா ஒரு மனுஷனா, தரித்திரண்டா அப்படின்வாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் நீ நிந்திக்கப்பட்டா பாக்கியவான். இந்த கால வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிற வார்த்தை, எத்தனை உன்னுடைய ஆயுள் நாட்களை இந்த இயேசுனுடைய நாமத்திற்காக, நீ போகிற சபைக்காக, நீ கூடுகிற பலிபீடத்துக்காக எத்தனை நீ அவமானப்பட்டிருக்கிற, நிந்தையப்பட்டிருக்கிறையோ அதுதான் உனக்கு பாக்கியத்தை கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா. நான் கடைசியா முடிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17:7-8 இப்போது வாசித்து நீங்கள் கண்களை மூடலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 17வது அதிகாரம் 7-8.
கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்குதுமான மரத்தை போல் இருப்பான். சிஸ்டர் பிரதர், நான் சொல்லுவேன், நல்லா இந்த வசனத்தை ஆழமா நீங்க மனசுல வச்சுக்கிங்க. நீங்க இப்படிலாம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்கன்னா கர்த்தரே நீ விசுவாசத்திலே பாக்கியவதி, ஆண்டவரால் சொல்லப்பட்டதெல்லாம் உனக்கு நிறைவேறும். அந்த இடத்துல அங்க கிரியை கொண்டு வந்து நீங்க ஆண்டவருக்காக வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, சபைக்காக சபை என்பது என்ன தெரியுங்களா உங்களுக்கு? நான் ஒரே ஒரு காரியம் சொல்லிட்டேன். சபைன்னா என்ன தெரியுங்களா உங்களுக்கு? சபைன்னா என்ன தெரியும்? இந்த கூடுறது, இந்த ஆராதனைனா என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவோட சரீரம், வேத வசனம். இந்த சபை கூடுதல், ஆராதிக்கிறது, காணிக்கை கொடுக்கறது, நம்ம கர்த்தரை மெய்மருந்து ஆராதிக்கிறதுனா கிறிஸ்துவினுடைய சரீரத்தை மகிமைப்படுத்துகிறோம். நமக்காக அடிக்கப்பட்ட சரீரத்தை மகிமைப்படுத்துகிறோம். அப்ப சபைன்னா என்னன்னா கட்டிடம் அல்ல, ஆண்டவருடைய சரீரம். எந்த சரீரம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டதோ அந்த சரீரத்தை மகிமைப்படுத்துகிற இடம் சரீரமாகிய சபை. அப்போ இந்த சபைக்காக நான் வைராக்கியம் அடைகிற போது கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சாதான் நீங்க இதெல்லாம் செய்ய முடியும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் மேல நீங்க நம்பிக்கை வச்சாதான் அவமானப்பட முடியும், வெக்கப்பட முடியும், வசனத்தை கேட்க முடியும், சபைக்காக பிரயாசப்பட முடியும், சபைக்காக வைராக்கியமா நீங்க இருக்க முடியும். சொல்ல அப்போ பாக்கியமா அவன் தண்ணீர் அண்டையிலே நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். நீ என்றைக்கும் தாழ்ந்து போக மாட்ட, நீ என்றைக்கும் தாழ்ந்து போக மாட்ட, என்றைக்கும் குறுகி போக மாட்ட, என்றைக்கும் கடனா நீ இருக்க மாட்ட, என்றைக்கும் நீ தரித்திரத்தில் இருக்க மாட்ட. வறட்சியான காலத்திலும் நீ செழிப்பா இருப்பா. மழை தாட்சியான காலத்திலும் ஆண்டவர் உன்னை நன்மையால நிரப்பி நல்ல கனி தருகிற மரமா உன்னையும் குடும்பத்தையும் மாற்றுவார். அல்லேலூயா. விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவர்கள் உனக்கு எல்லாம் நிறைவேறும். இதுதான் வார்த்தை. இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில, பிள்ளைகளோட வாழ்க்கையில நிறைவேறும். எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 காரியம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிங்க. ரத்தின சுருக்கமா சொல்றேன், 3 காரியத்தை நீங்க ஞாபகம் வச்சுங்க. அதுவே கிரிய. 1, வசனத்தை கனமா எண்ணுங்க. வசனத்தை கேட்டு அதன் பிரகாரம் நடக்க பிரயாசப்படுங்க. இன்னைக்கு அநேகர் ஏன் நல்லா இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வசனத்தை கனப்படுத்தலைன்னா நமக்கு கனமா இருக்க முடியாது சிஸ்டர். 2வது காரியம், சரீரமாகிய சபையை கனப்படுத்துங்க. நீங்க பிரதரை கனப்படுத்த வரல, உங்களை நீங்க பரிசுத்தவான்களாக மாற்ற வரல, நீங்க யாரையும் திருப்திப்படுத்த சபைக்கு வரல, யாருக்கும் எதையும் எதிர்பார்த்து வரல. எனக்கு சபைக்கு போனா இது கிடைக்கும் அது கிடைக்கும், இதுக்காக நீங்க வரல. யாரை திருப்திப்படுத்த வரீங்கன்னா சரீரமாகிய சபையை திருப்திப்படுத்த வரீங்க. இந்த சபையை குறித்ததான வைராக்கியம், பாரம், இந்த சபையை குறித்ததான பாரம். உங்க சபை, நான் சொல்லுவேன் இயேசுவினுடைய நாமத்தினாலே இதுல ஒரு செங்கலுக்கும் உங்களுக்கு உரிமை இல்லைனாலும் முழு உரிமையும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மாமிசமா நான் ஒரு சகோதரனா உங்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கலனாலும் இங்க இருக்கிற எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஆராதிப்பதற்கு, நீங்கள் தொழுவதற்கு, நீங்கள் கண்ணீர் வடிப்பதற்கு, நீங்கள் வசனத்தை கேட்பதற்கு முழு உரிமையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் வரும் நாட்களிலே நீங்கள் உண்மையாய் சபைக்காக வைராக்கியமாய் இருப்பீர்களானால் பின்னாடி இடத்தையும் பெருக செய்து இங்க ஆராதிப்பதற்கு நமக்கு மிகப்பெரிய இடத்தையும் ஆத்துமாக்களை நமக்கு கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. அருமையா தேவ பிள்ளையை நான் முடிக்கிறேன். 3வது காரியம், ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சவங்க யாரும் கெட்டு போக மாட்டாங்க. நல்ல வறட்சியான காலத்திலும் எந்த அவமானம், நிந்த போராட்டம், பலவீனங்களை நேரத்திலும் நல்ல கனி கொடுக்கிறதாய், செழிப்புள்ளதாய், நல்ல கனி கொடுக்கிற மரமா நீ நல்லா இருப்பா. ஆமென், அல்லேலூயா. கண்களை மூடி ஒரு நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க இருதயத்தில் ஆழத்திலிருந்து
ஆழத்திலிருந்து இது நல்ல நேரம், ஒப்பு கொடுக்குற நேரம். உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க பிரதர். ஏதோ சொல்லிட்டு கேட்டுட்டு போகிறது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏதோ சொன்னாங்க, எப்பவும் போல் ஞாயிற்றுக்கிழமை ஏதோ 2 வாரம் போல 3ஆவது வாரம் போனேன்றது அல்ல. ஆண்டவருடைய வசனம் உங்களோட கூட பேசினார். மகளே, மகனே, நீ இதை விசுவாசிக்க கூடுமானால் நீ பாக்கியவதியாக இருப்பார். கர்த்தர் உனக்கு சொல்லப்பட்டதெல்லாம் உன் வாழ்க்கையில நிறைவேறும். ஆனால் அதுக்கு முன்பாக நீ ஆண்டவருக்காக கிரியை செய்யணும். அது கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. நீ என்ன கிரியை செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த வசனத்தை, நீ கேட்கிற வசனத்தை உன் இருதயத்தில் வைக்கணும். அல்லேலூயா. எல்லாம் வேதத்தை சுமந்து கொண்டு கையில் வச்சுக்கிட்டு, ஆண்டவரே இந்த வசனத்துக்கு பிரகாரம் நான் கீழ்ப்படின ஆண்டவர். நீங்கள் இப்போது இந்த பிரதர் பேசினது அல்ல, இது அவருடைய வார்த்தை அல்ல, இது நீங்கள் பேசுனீங்க ஆண்டவரே. நீங்கள் பேசுனீங்க ஆண்டவரே. இந்த வசனத்துக்குள்ளாக எங்கள் பிள்ளைங்க கை கொள்ளணும் ஆண்டவரே. நாங்கள் பிள்ளைகள் கை கொள்ள வேண்டாம், நாங்கள் கை கொள்ளணும் ஆண்டவரே. நாங்கள் கை கொள்ளணும் ஆண்டவர். இதன் பிரகாரம் நாங்கள் நடக்கணும். இரவும் பகலும் எங்கள் தியானமாக இது இருக்கணும். அப்பா, இதை நிறைவேற்ற நாங்கள் துடிக்கணும் ஆண்டவரே, துடிக்கணும். 2வது காரியம், கர்த்தருடைய சரீரமாகிய சபை, அவருடைய பீடங்கள் அண்டை, அவருடைய வாசஸ்தலத்தை, இந்த சபையை குறித்துதான எங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும் ஆண்டவரே. சபை ஆராதனை குறித்துதான வைராக்கியம் இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, சாதாரண ஒரு சின்ன சிருஷ்டிப்பான உமது சின்ன அடைக்கலான் குருவிக்கும் தகவலான் குருவிக்கும் குஞ்சிக்கும் கூடும் வீடும் ஆண்டவரை நீர் ஆயத்தப்படுத்துகிறீரே. உமது பீடங்கள் அண்டை அது இருக்கிறதே. உமக்கு சாயலாய் படைக்கப்பட்ட எங்களுக்கு ஆண்டவரே, நாங்கள் கூடுகிற சபையிலே நன்மையை வைத்திருக்கிற அப்பா, நன்மையை வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க ஜீவனை வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சபையிலே, உங்க சபையிலே, உங்க சரீரமான சபையில அப்பா, கர்த்தருடைய சரீரத்திலிருந்து தான் பரிபூரணமான ஆசீர்வாதம் உலகுக்கு கிடைத்தது. நான் சொல்லுவேன், சபை என்பது இயேசுவினுடைய சரீரம். நீங்க யாரையும் திருப்திப்படுத்த வரல, யாரையும் ஆராதிக்க நீங்க வரல. நீங்க யாரை ஆராதிக்க, யாரை திருப்திப்படுத்த வரீங்க நாம் சொல்லுவோமானால், தேவனுடைய சரீரத்தை, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்துக்காக நாம வருகிறோம். அந்த சரீரத்தை மகிமைப்படுத்த நாம வருகிறோம். அந்த சரீரம் நமக்கு எல்லாவற்றையும், அது நமக்கு செய்து முடித்த சரீரம். அது பிற்கப்பட்டது. எதற்கு திருவிருந்த ஆராதனை? அவர் சரீரத்துக்கு அடையாளமாக அது நமக்கு பிட்டு கொடுக்கப்படுகிற ஒரு அனுபவம். 3வது காரியம், நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய நாமத்துக்காக நீ நிந்திக்கப்படுவாயானால் நீ பாக்கியவானா இருப்பா. கர்த்தரால் சொல்லப்பட்டது உன் குடும்பத்தில் நிறைவேறும். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிங்க. வீடுகளை திறந்து கொடுங்க, கர்த்தருக்காக திறந்து கொடுங்க. உங்க வீடுகளிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும். உங்க வீடுகள் கர்த்தருக்காக இருக்கட்டும். நீங்க புசிப்பதற்கும் நீங்க குடிப்பதற்கும் நாம படுக்கிறதுக்கு ஆண்டவர் வீடு தரல. கிறிஸ்தவர்களே, தேவனுடைய பிள்ளையே, ஒன்றை நீ வசனத்தை நீ நல்லா தெரிந்து கொள். நீ புசித்து, நீ குடித்து, நீ படுத்து எழுவதற்காக கர்த்தர் உனக்கு வீட்டை தரல. கர்த்தர் உனக்கு வீட்டை தரல. அந்த வீடானது தேவனுக்கு தூணாகிய சத்தியத்துக்கு தூணு ஆதாரமா இருக்கணும் வீடு. இந்த வசனத்துக்கு தூணும் ஆதாரமாக உங்க வீடு, என் வீடு இருக்கணும். வீடு நீங்க நினைச்சிருக்கிறீங்க, வீடுன்னா நான் சாப்பிட்டு, நான் படுத்து, நான் எழுந்து, நான் குளிச்சு, நான் தின்னு, நான் பிறண்டு இதெல்லாம் பண்றதுக்கு தான் வீடு நீங்க நினைச்சிருக்கிறீங்களா? நோ, நெவர். அதற்கு மாத்திரம் கர்த்தர் வீட்டை கொடுக்கல. தேவனுடைய சுவிசேஷமானது உங்க வீடுகளிலே பிரகாசிக்க வேண்டும். இந்த சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கணும். ஏதோ காலண்டர் வாங்கி வீட்டுல மாட்டுவதல்ல, வசனத்தை வாங்கி வீட்டுல மாட்டுவதல்ல. வசனம் விளக்காய் எரிய வேண்டும் உங்க கிரியைகள் மூலமாக. அப்படிப்பட்ட வீடா இருக்கணும். நல்ல கிரியை இருக்கணும். உறவுகளுக்குள்ள ஐக்கியம் இருக்கணும். நீங்க சொல்ல முடியுமா, உங்க வீட்டுல 4 பேர் இருந்தாங்கன்னா ஜெபம் பண்ணி வாங்க சர்ச்சைக்கு உங்களால கூட முடியுமா? ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தரை பார்க்க முடியல உங்களால. இதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு வீட்டை கொடுத்தாரா? சொல்லுங்க. எதற்காக உங்களுக்கு வீட்டை கொடுத்திருக்கிறார்? உறவுகள் சீர்பொருந்தி கர்த்தருடைய சபை கண்டை நடத்துகிறது தான் வீடு. நம்ம சாப்பிட்டு, நம்ம படுத்து, நம்ம இதெல்லாம் பண்றதுக்கு அல்ல. நல்லா இங்க வீட்டுல இருப்போம். ஒரு நாள் வீடு இல்லாம பரலோகத்துல நடுத்தர நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு உண்டாகும். இன்னைக்கு 4 மாடி இருக்கலாம், 4 வீடு இங்க இருக்கலாம். ஆனா பரலோகத்துல போக சொல்ல வெறுமையா போய் நிற்போம். ஒரு வீடும் இருக்காது. இது கைகளால் கட்டப்பட்ட வீடு. இது அழிந்து போனாலும் பரலோகத்திலே உங்களுக்காகவும் எனக்காகவும் பாக்கியவான்களாக
ஒரு நிரந்தர வீடை கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார். இதற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டுமானால் உங்களுக்கு இந்த பூலோகத்திலே கொடுக்கப்பட்ட வீடு தேவனுடைய வசனத்துக்கு, தேவனுடைய சபைக்கு தூணும் ஆதாரமாக, சத்தியமாக இருக்க வேண்டும். அப்போது நீரோடங்களை வறட்சியான காலங்களிலும் நல்ல கனி தருகிற புஷ்டியும் செழிப்பான இலைகள் உள்ள மரம் போல உன் குடும்பம் இருக்கும், உன் பிள்ளைகள் இருப்பாங்க, உங்க கணவன் மனை உறவு இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா துதி கனமகமே உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். உங்க வசனத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. உங்க வசனம் எங்க தியானமா இருக்கட்டும். இந்த சபையை குறித்து ஒரு வைராக்கியம் எங்களுக்கு இருக்கட்டும். உமது சுவிசேஷத்தை குறித்து வெக்கப்படாமல் ஆண்டவரை தைரியமாய் சொல்கிற ஆண்டவரை காரியம் எங்களுக்குள்ளாக, என் குடும்பத்துக்குள்ளாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாம நீதின் வழியில் நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு உங்க பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவர்னாலும் இரக்கமும் கிருபையும் சந்தோஷம் சமாதானம் பரிசுத்தமும் ஆண்டவரே விசுவாசத்துவம் பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் பாக்கியவான்களாகவும் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற சகல நன்மைகளும் பெற்றுக்கொள்கிறாகவும் உம்முடைய வாக்கு தத்தங்களை எங்கள் குடும்பங்களிலே நிறைவேற்றிக் கொள்கிறாகவும் நல்ல கனிதருகிற மரங்களாகவும் எங்களை மாற்றும். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஏதோ கேட்டோம் அப்படின்னு மறந்து விடாமல் கேட்டதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.